சரி ஓகே, நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். அண்ணா ஓ டீனா. ஓகே சார், நாளைலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேங்க சார். அண்ணே டேய் வேணு வாடா. எப்படா இருக்கா? நல்லா இருக்கேண்ணே. சரி வா, டீ சாப்பிடலாம் வா. அண்ணே ஒரு டீ சொன்னல, ரெண்டா போட்டுருங்க. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அது சம்மந்தமாக தான் பேசிட்டு வந்தேன். ஏய் சூப்பர்ரா, நல்ல விஷயம்டா. ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடச்சிருக்கு, கோயிலுக்கு போகலான் இருக்க, வரீங்களா? நானும் வரேன்டா. சரிண்ணா. வா போகலாம் வா. டேய் டீ வேற சொல்லிட்டோம், வா கேன்சல் பண்ணிட்டு போகலாம். அண்ணா டீ கேன்சல்ண்ணே. வாணா வாணா, ஷூ பாலிஷ்ண்ணா வாணா. நான் இங்கே எதுக்குண்ணே வந்திருக்கோம்? வா இங்கே ஒரு நாய் ஒன்று இருக்கு, வா அதை பார்த்து கல்லா சுட்டோம்ல வா. இன்னும் நிலவு மாறலையாடா? இன்னும் இந்த நிலமில் தான் இருக்கியா? எப்போதான் நிலவு மாறுமோ தெரியல. வா மச்சான். மச்சானா? என்னதான் மச்சான் வச்சான்ட்டு? நான் மச்சான் இப்படி சொல்கிற? ஏய் சொல்கிறான் திரும்ப மச்சான் மச்சான்றா. இந்தா சும்மா பேசிட்டு இருக்காமா, செருப்பு தேய்ச்சி கொடு. ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்குற, செருப்பு தேக்க தான் வந்தியாடா, என்ன பார்க்க வரலையா நீ? மூணிட்டு தொடரா. நானா அவங்களே பாவனே செருப்பு தைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு. ஏய் இவனுக்கு இல்லை இப்படி சொன்னதான் புரியும். அதான் எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு பாடம் எடுக்க வேணாம். உன் வேலையை அவன் பார்க்கட்டும், உன் வேலையை பார்த்து நீ கம்முன்னு இரு. செருப்பு தைக்கிற வேலை பார்க்க நீ எல்லாம் ஏன்னா மனுஷனா வாழ்றா? என் உயிர் நண்பனி, உன்னோட செருப்பு தைக்கிறேன், இதை விட வேற என்னடா நான் மனுஷனா வாழ்றதுக்கு? என்னடா பண்ற? நான் கோயிலுக்கு வேற போகணும், சீக்கிரம் கொடு. உன் மூஞ்சில தான் முடிச்சுட்டு போனேன், என்ன ஆக போதோ தெரியல. இந்தா மச்சான் உன் செருப்பு. நான் பாலிஷ் போட வரேண்ணா. அதெல்லாம் வேணாம், அவன் என் ஃப்ரெண்டு தான், பரவாயில்ல பரவாயில்ல. உனக்கு யாரா தரேன்னு சொன்னா? காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வாடா போலாம். மனசாச்சே இல்லடா உனக்குலாம். சரி உட்காந்து நம்ம போலாம் வா. போலாண்ணே. என்னடா நீ இவ்வளவு கூட்டமா இருக்கு? இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிதானே இருக்கும். ஏய் பாத்தியா பிள்ளைங்களும் சூப்பரா இருக்குடா. நான் முதல்ல போய் சாமி கும்பிடுங்கண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடைச்சிருக்கு, நல்லபடியாக நடக்கணும். ஒரே சாமியை கும்பிட்டாச்சுப்பா. மா தாயே, ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க. கையெடு. உன் தகுதி என்ன என் தகுதி என்ன? பிச்சைக்கார நாய ஒன்னமா சோம்பேறியாதான நாடு வீணா போகுது. உழைச்சு திங்க மாட்டீங்க, போன அந்த பக்கம். கோயிலுக்கு வந்து எதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு, அந்த பக்கம் நவுந்து போ. அந்த பக்கம் இப்படிதான்டா உழைச்சு திங்க மாட்டானுங்க, போற பக்கம் வர பக்கம்லாம் தடுச்சுட்டு வந்துருவானுங்க. வா போலாம். வேணா இங்க நல்லா இருக்க போறோம். சே எவ்வளோ குப்பையா இருக்கு. அதே குப்பையை குப்பை தொட்டியில் போட்டிருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா? நான் பார்த்து போட மாட்டீங்களா? வண்டி எடுத்து வண்டி நிறுத்து. ஏன்னா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு நாய் ஒன்று கத்திட்டு இருக்கு, இரு அடி சாவடிச்சுட்டு வரேன். ஐயோ வர வேகத்தை பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
ஏன்டா குப்பாள்ற நாய் நீ ஓவரா வாய் பேசுறியா? அம்மா நான் நீங்க தானே பாட்டில போட்டீங்க, பாட்டில் போடும்போது பார்த்து போடுறது இல்லையா? ஏய் அப்படிதானே போடுவேன். ஏன்னா பண்ணுவேன் பாட்டில் வந்தா பாட்டில் பொறுக்க வேலை பண்ணி போடுறா. தேவையில்ல வாய் பேசுனா அவளதான் பாத்துக்க. குப்பாள்ற நாய் என்கிட்டயே வாய்ஸ் வச்சு பேசுறியா? ஏடா கொல்லாம என்ன அப்படி பண்றீங்க? ஏய் உட்றானி இன்னைக்கு அவன் சாவடிக்க பண்ண மாட்டான். அம்மனு வாங்கினா பிரச்சனை வேணாண்ணா. என்னை ரொம்ப டென்ஷன் பண்ண அவனை என்ன பண்ண கூடாதுடா. அவங்களே இப்போ அவன் குப்பாலே பல போட்டுறாங்களா, அவங்ககிட்ட போய் விருத்த காமிக்கலாமாண்ணே? ஏடா அவன் என்கிட்ட குரல் ஊத்தி பேசுறான், நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? கைய விடுறா. அவங்களாம் இல்லைன்னா நம்ம வீடு சுத்தமாகாது, நாடு சுத்தமாகாது. ஏய் நான் கிளம்புறப்ப நீ வரையா என்னடா? இந்த ரோட்ல பஸ் வராது, கார் வராது, லாரி வராது. நீ வந்தா வரலன்னா போ, நான் போறேன். நான் இருங்கண்ணா, நானும் வரேண்ணா. நான் நீ கோவத்தில் இருக்குண்ணா, வண்டியை நான் விட்டானா? ஏய் நிறுத்துல கொஞ்சம் அர்ஜென்ட் பண்றா. டேய் நான் சீக்கிரம் வேணா, லேட் ஆகுது. அட இருடா வரேன்டா. ஐயோ என்ன இடம் தெரியல, என்னடா ஏரியா இது? ரொம்ப பார்க்க பயங்கரமா இருக்குது. என் கூட வந்து வேன் வந்திருந்தான், வண்டி இருந்துச்சு. எந்த இடம் ஒண்ணுமே புரியல, மண்டை குழம்புற மாதிரி இருக்கு. எப்பா சாமி. யோ யாரியா நீ? இங்க எங்கே வந்த? நான் இருக்க இங்க வந்தேன். என் பைக் எங்கயா? என்னை அனுப்பிய யமன், நீ இருக்கும் இடம் நரகம். யோ அது சத்தவே கூட்டு வருவாங்க. என்னைக்கு எப்போ கூட்டு வந்த நீ? நீ செய்த பாவங்களின் காரணமாகவே இங்கு வந்துள்ளாய். யோ நான் என்ன பண்ணேன்? என்ன கொலையா பண்ணிட்டேன்? கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நீ பிறரை காயப்படுத்தும் கடுஞ்சொற்களை பேசினாய். அதன் காரணமாகவே இங்கு நீ வந்துள்ளாய். யோ பேசதெல்லாம் குத்தமாயா? அது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கப்பா. செருப்பு தேய்ப்பவன் உன் நண்பன், அவன் தொழிலை இழிவுபடுத்தி அவன் மனம் வருந்தும்படி பேசினாய். பிச்சைக்காரனின் உழைப்பை அவமதித்தாய். குப்பை அள்ளுபவன் நாட்டை சுத்தம் செய்தான், ஆனால் நீ அவனை அடித்து துன்படுத்தினாய். இதற்கு தண்டனை மரணம். ஐயா ஐயா இந்த மாதிரி தப்புலாம் என்ன திரும்ப பண்ண மாட்டேயா? என்ன திரும்பவும் பூமியில கொண்டு போய் விட்டுருங்கயா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோம். உன் பாவங்களை போக்க ஒரு வாய்ப்பளிக்கிறேன். நீ யாரிடமெல்லாம் கருஞ்சொற்களை பேசினாயோ அவர்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பாய். இப்பொழுது அவர்களிடம் நீ இனிமையான சொற்களை பேச வேண்டும். அப்பொழுதே உன் பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் வளரும். யோ யமதூதா, உனக்கு இறக்கி கொடுக்க இடமே கிடைக்கலையா? இங்க வந்து இறக்கி விட்டா? டேய் வேணு, டேய் டேய் கொஞ்சம் நில்றா. டேய் நான் வாங்கண்ணா. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் திடீர்னு என்ன ஆச்சு அந்த இடத்துல? நீ இங்க வந்து நிக்கிற, என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. நான் ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடைச்சிருக்கேன், அது விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன். டேய் இதான் முதல்ல சொன்னேடா, நம்ம கூட கோவில் போனோம், ஞாபகம் இல்லையா? நான் என்னென்ன சொல்றீங்க? நானே இப்பதான் கோயிலுக்கு போல நினைச்சிட்டு இருந்தேன். ஓ இவனுக்கு எப்படி சொல்லி புரியாதுன்னு தெரியல. நமக்கு முதல்ல இப்ப நடக்குதா என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி கோயிலுக்கு போலாம், நீங்களும் வரீங்களா? ஆனா ஆமாடா, வா பஸ் ஸ்டாங்க போலாம், அப்புறம் வாங்க என்னன்னு புரியும். வா. ஐயோ மாநாடு மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு போலயே. வாணா ஷூ பாலிஷ்ண்ணா, வாணா. நான் இங்க எதுக்குண்ணா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஏய் நம்ம முதல்ல இங்க வந்தோமாடா, முதல்ல கூப்பிட்டு வந்தோம்ல, உனக்கு ஞாபகம் இல்லையாடா? நானே இப்பதானே வரேன், நான் எப்ப அவங்க கூட வந்தேன். சோ சரி வா, அவனை பார்த்தாவது உனக்கு ஞாபகம் வருதுன்னு பாப்போம். வா. என்னாச்சு? வா மச்சான். ஏய் மச்சான் சாரி மச்சான், உன்னோட எனக்கு ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டதா, என்ன மன்னிச்சிடு. எங்க மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியா ஸ்கூல்ல பார்த்தது. ஆனா உனக்கு ஞாபகம் இல்லையாடா? அந்த ஆள் உனக்கு மறக்க வச்சிட்டான் போல. எந்த ஆள்ரா? அது சரி, இத்தனை நாள் எங்க இருக்கிற, என்ன வேலை செய்யற? என்ன மச்சான் சொல்ற? நேத்து கூட வந்தேனடா, என் செருப்பு கூட உன்கிட்ட கொடுத்தனே, அதை கூட தேய்ச்சி கொடுத்தேன், உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னன்னு தெரியலண்ணா, காலையிலேருந்து இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. மச்சான் இருந்தாலும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. நீ வந்து நீயே செருப்பு தைச்சு குழப்பம் நடத்திட்டு இருக்க, ஆனா உன்கிட்ட அப்படி நடந்துட்டு சொல்லிட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். நீயே வெயிலையும் மணியிலும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனா உன்னோட வேலையை நான் ரொம்ப கேவலமா பேசிட்டேன். மன்னிச்சிரு மச்சான், தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு மச்சான். என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதடா, எல்லாம் அந்த யமதூதம் பண்ண வேலைடா. சரி வா மச்சான், ஏதோ கம்ம முளைச்சும் கூடி வா, சாப்பிடலாம். வா 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 வா. இல்ல மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சொன்ன கேள்றா, வாடா வாடா வாடா. டேய் கேள்றா, எனக்கு பசிக்கலடா.
தம்பி வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? கம்மங்கூழ் 3 கொடுங்கம்மா. தம்பி மோர் போடவா? போடுங்கம்மா. இந்த மச்சான் குடி மச்சான். சரி மச்சான், திரும்பவும் சொல்றேன், எனக்கு ரொம்ப தப்பா நினைச்சுக்காத. நான் பண்ண ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிரு மச்சான். போயிட்டு வரேன் மச்சான். நான் சீக்கிரம் போகிறேன், கோயில் நட சாத்திடுவாங்க. சரி, ஆமா போலாம் வா. என்னண்ணா இவ்வளோ கூட்டமாக இருக்கு? டேய், போன டைம் கூட ஏதோ சொன்னேன், இந்த இடத்துல வண்டி பண்ணுவோம், ஞாபகம் இல்லையாடா? டேய், உனக்கு இப்போ கூட ஞாபகம் இல்லையாடா? நம்ம கூட அந்த கோயிலுக்கு வந்தோமேடா. நான் இப்போ தானே வரோம், என்னென்னாச்சு உங்களுக்கு? என்ன கேளப்பா, என்ன நடக்குன்னா ஒன்றும் புரியல, நீ தான் எதாவது பார்த்து செய்யணுப்பா. டேய், எனக்கு இன்னும் புரியலடா என்ன நடக்குதுன்ட்டு, ஒன்றுமே புரியல. அம்மா தாயே, நீ வேணா பாரு, அங்கே ஒரு பிச்சைக்கான ஒருத்தன் வருவான். ஏய்யா தர்ம பருப்பு, இந்த பாரு வந்துட்டான்டா. நான் கூட சொன்னாடா, இது ஏற்கனவே நடந்ததுடா, அவனுக்கு புரியலையாடா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாடுறா. இவனே இப்பதான் வரான். ஐயா பிச்சை போட்டு போங்க. ஐயோ, எல்லாம் அந்த ஏமாத்தோந்தம் பண்ண வேலைடா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடா. சரி தம்பி, உனக்கு என்ன வயசாகுது? ஏன் நீ இப்போ பிச்சை எடுத்துட்டு இருக்க? ஐயா எனக்கு யாருமே இல்லைங்க, அதையா பிச்சை எடுத்து சரி, நீ போயிருக்கேன். ஒன்றும் வருத்தப்படாத. சரி தம்பி, இந்த பிச்சை எடுக்காத, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருந்து அமௌண்ட் தரேன், இப்போதைக்கு அந்த அமௌண்ட் வச்சுக்க. இதில் ஒரு 5000 ரூபா இருக்கு, இதை வச்சு ஏதோ பொழப்பு நடத்திக்க, இதை வச்சு தொழில் எல்லாம் பண்ணிக்க. இனிமேல் பிச்சை மட்டும் எடுக்காத. ஐயா ரொம்ப நன்றிங்க, அந்த உதவி என்னைக்கும் மறக்க மாட்டேங்க. எடுத்து கும்பிட்றேங்க, நீ நல்லா இருக்கணுங்க. சரி தம்பி, உடம்பு பார்த்துக்க, இனிமேல் பிச்சை மட்டும் எடுத்துடாத. நான் வருவானு எப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு சொன்னால் புரியாது. இங்கே கூட குப்பாடம் அவன் திருப்பான் பாரு. ஏய், நிறுத்துறா. என்னன்னாச்சு? ஒரு நிமிஷம் இருறான், வந்துடுறேன். இந்த ஆள் வேற கண்ட இடத்துல நிப்பாட்டு உசுராங்கிறான். ஏய் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? இல்லையா, உங்களை இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டேய், நான் கூட அடிச்சேன், உனக்கு ஞாபகம் இல்லையாடா? எப்போ அடிச்சிங்க? டேய், இந்த பக்கம் போகும்போது கூட உனக்கு பாட்டில் அடிச்சேன், உனக்கு ஞாபகம் இல்லையாடா? இங்கே கரஞ்சி பாரு, எங்கே போச்சுன்னு தெரியல, இங்கே தானே போட்டேன். நான் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி தானே பேசாமல் நடுவே என்ன? ஐயோ, இவனுக்கும் தெரியல, எனக்கு முதல்ல நடக்குதா, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. தம்பி, உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாடா நான். இல்லை பரவாயில்லண்ணா, என் பொழப்பு நான் குப்பை எண்ணி பிழைக்கிறேன், நீங்கள் எது கல்லணும்? தம்பி, நான் பணம் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன ரொம்ப மன்னிச்சிடு. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த நாடு சுத்தம் போது வீடும் சுத்தம் போகுது, இதே தான் அவன் சொன்னான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கே தெரியலன்னு சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறான். நான் இப்போ என்ன வண்டியில் வந்து ஏறிங்களே என்ன? சரி, வண்டி எடுத்து போலாம். நான் திருப்பி எங்கே வண்டி நிப்பாட சொன்னீங்கன்னா பாருண்ணே. நிறுத்துறாடு. அதுக்குள்ளேயுமாண்ணே. ஸோ என்னென்ன ஆச்சு, இங்கே தான் தூக்கி போட்டீங்களா? டேய், உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? இந்த இடத்துல தான் யமதூதன் வந்தான், இங்கே தானே ரொம்ப கூட்டு போனான்டா. இங்கே தான் பண்ணேன், அங்கே பாரு யமதூதன் வந்துட்டான்டா. அப்பா, நல்ல வேலைடா சாமி. ஐயோ அப்பா, நல்ல வேலை, எல்லாமே ஒரு கனவாக போச்சு. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இது கெட்ட கனவு நல்லா கனவா தெரியலையே. ஏன்டா இது பேப்பரு? எங்கேருந்து வந்திருக்கோம், ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை கனவுல வந்தால் நிஜமா இருக்குமோ? நாம் பேசும் கடுமையான சொற்கள் பாவங்களை சேர்க்கும், இனிமையான சொற்கள் புண்ணியங்களை வளர்க்கும் என்பதை புரிந்து கொள். ஓ, நம்ம யார்கிட்டயாவது கடுமையாக சொல்ல பேசினா இந்த மாதிரி பாவத்தை சேர்க்கும் போல. அதனால் இனிமையான சொல்ல பேசி புண்ணியத்தை சேர்க்குற வழியை பார்க்கணும். டே அருணா இங்கே இருக்காரு பாரு. டே, நான் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் கூட்டு வர சொன்னாங்கண்ணே. டேய் இருங்க, அந்த பேப்பர் எங்கே போட்டுருக்கு பாரு. பேப்பர் எங்கடா போச்சு? எங்கன்னு தெரியல, எங்கடா போச்சு? காணாமட பேப்பர் அந்த இங்கே. நான் கனவு கண்டு விளையாடிக்காம வானா டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் கூப்பிட்றாங்க. மறுபடியும் கனவாடா? என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, போங்கடா. காலையில் நீங்கள் என்ன படுத்துருக்க? உங்கள் ஆளவு கொடுத்தாங்கண்ணா.